கைஸ் நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு கொடுத்துருந்தோங்க. அந்த அப்டேட் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால் நிறைய பேர் வந்து அந்த அப்டேட்டுக்கு செவிசாய்த்தார்கள். ஆமாம், அந்த செவிசாய்த்தவங்க என்ன அப்படின்னா, லடாக்குக்கு நம்ம இந்த வருஷம் ரைடு போக போகிறோம். அதுக்கு வந்து யாரெல்லாம் வர்றீங்க, என்ன பாரி வர்றீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கொடுத்துருந்தோம். அதே மாதிரி வர்றவங்க எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க்கு கொடுத்துருந்தோம் கீழே. அந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணி நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் நாளில் உங்களோட லீவு இதெல்லாம் பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு 14 பேர் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு மாதத்தில் நமக்கு வந்து அத்தனை பேர் வந்திருக்கீங்க. ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. நம்ம இந்த வருஷம் லடாக்குக்கு நிறைய நண்பர்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நான் ரெடியாக இருக்கிறேன். நான் எப்போவுமே ரெடி தான். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா லடாக் ரைடு ஒரு சிறப்பாக பண்ணிடணும். அதுவும் பார்த்திங்கன்னா நான் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நம்ம பை ரோட்டில், அதாவது தமிழ்நாட்டிலேருந்து லடாக் வரைக்கும் பை ரோட்டில் போயிட்டு வர்றது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை விட நம்ம வந்து ஏப்ரல்லேருந்தே நம்ம லே டு லே பிளானும் பண்ணியிருக்கோம், அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். ஃப்ளைட்டில் பண்ணி லடாக்கில் போயிட்டு ஒரு 7 நாள் 6 நாள் 4 நாள் இப்படி ஒரு பேக்கேஜஸ் வச்சுருக்கிறேன். இந்த பேக்கேஜ்லாம் வந்து ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது. புரியுதுங்களா? நம்ம வந்து இங்கேருந்து லடாக்குக்கு தமிழ்நாட்டிலேருந்து போகிறது ஆகஸ்ட்டில், ஒன்லி ஆகஸ்ட் மட்டும்தான். வேறு எந்த டைமும் வைக்கல. ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் வைக்க முடியுமா என்னன்னு தெரியல. நிறைய டைம் போயிட்டு இருந்தாச்சுன்னா எனக்கும் எனர்ஜி பத்தாது. அதனால் அந்த ஒரு ப்ரைம் டைம் அப்படிங்கிறது மாதிரி நம்ம லடாக்குக்கு என்ன பண்ணுறோம், ஆகஸ்ட் மாதம் மட்டும் தமிழ்நாட்டிலேருந்து போகிறோம். அது வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரைடாக நான் வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணுவேன். அதை முடிச்சும் காட்டுவேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த ஹாப்பினஸ் நம்ம நடக்க போகுது. அதுக்கு நிறைய நண்பர்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் புக் பண்ணிட்டீங்க. அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அவங்களோட ரைடிங் கியர்ஸ், அவங்க வண்டி ரெடி பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு விஷயம் வைங்களேன். இப்போது இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, முக்கியமாக நம்ம அடுத்த கட்டமாக வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் புக் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரி புக் பண்ணணும், என்ன மாதிரியான லிங்க் உங்களுக்கு அதுக்கு வேணும் அப்படிங்கிறதுல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த அப்டேட் ஒன்று. ஏன்னா மாதம் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த லடாக் ரைடை வந்து மாதம் நம்ம கேஆர்எஃப் கிட்ட ஒரு சில விஷயங்களை பேசி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி தான் உங்களுக்கு வந்து நினைவுகள் இருக்கும். உங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் வந்து சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வரணும்னு ஆசை இருக்குது, பிளானும் பண்ணுறீங்க. அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது சில தடைகள் வருது. அதாவது லீவு கிடைக்கிறது, அப்புறம் உங்கள் வீடுகளில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸில் ஒதுக்கி ஆள் ஏற்பாடு பண்ணிட்டு வர்றது, அப்புறம் வீட்டில் பெர்மிஷன் அவங்க கொடுக்குறது, உங்கள் ஒய்ஃபோ எல்லாரோட ஒய்ஃபோ அப்படித்தான் வீட்டில் பெர்மிஷன் வாங்குறதுக்கெலாம் கொஞ்சம் டைம் எடுக்குது இல்லையா? அப்புறம் பட்ஜெட்டு, முக்கியமாக பட்ஜெட் ரெடி பண்ணணும். சில பேர் இதுக்காகவே 2-3 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, 2-3 வருஷம் உழைச்சிருக்கீங்க, அதுக்கு ரெடி பண்ணியிருக்கீங்க, அந்த சேவிங் பண்ணியிருக்கீங்க. அது மூலமாக நீங்கள் வந்து லடாக் ரைட் ரெடி பண்ணுவீங்க. சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, புதுசாக இனிமே தான் சரி ஓகே போகலாம், கேஆர்எஃப் கூட போகலாம், கேஆர்எஃப் வந்து ஒரு டீமாக போகிறாங்க, ஸோ அவங்க கூட போனால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், நிறைய நினைவுகளை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு நீங்கள் இனிமேல் இதுக்கப்புறம் பிளான் பண்ணலாம். ஸோ இந்த பிளானுக்கு எல்லாத்துக்கும் தான் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த அப்டேட் எதுக்கு அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு நம்ம ஆகஸ்ட் மாதம் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போகிறது உறுதி. அது வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து லாங்கஸ்ட் குரூப் ரைடாக பண்ணுறோம். அது ஒரு பக்கம். இங்கேருந்து நம்ம வந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, அப்புறம் அக்டோபர், செப்டம்பர், இந்த 5 மாதமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லே டு லே பண்ண போகிறோம். அந்த பேக்கேஜும் நம்ம ஆல்ரெடி நான் போன மாதமே சொல்லியிருந்தேன். நிறைய பேர் விசாரிச்சிருந்தீங்க. பட் அந்த பிளான் வந்து என்னன்னு பார்த்தா கொஞ்சம் ஏர்லியராக பண்ணணும். நமக்கு வந்து அது ஃப்ளைட் டிக்கெட் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. அது வேரியேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆக என்ன ஆகும் அப்படின்னா, ரேட்டு கூடும் இல்லையா? ஸோ அதனால் ஃப்ளைட் டிக்கெட்டுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே பிளான் பண்ணி நீங்கள் அதை சொல்லணும். அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு முன்னாடியாவது நம்மக்கிட்ட அதை நீங்கள் பிளான் பண்ணணும். இது எந்தெந்த டைம் போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும், அதாவது ஏப்ரலில் லாஸ்ட் வீக் அப்படின்னும்போது 24, 25, 26, 27 அதுலேருந்து, அதாவது 24 தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்கு மேலேன்னு வைங்களேன், லாஸ்ட் வீக் அப்படிங்கிறது ஒரு இது. ஏப்ரல்லையும் சரி, மேலேயும் சரி, ஜூன்லேயும் சரி, ஜூலைலேயும் சரி, செப்டம்பர், அக்டோபர்லேயும் சரி, உங்களுக்கு ஒரு மந்தோட லாஸ்ட் வீக், லாஸ்ட்டு ஒரு 10 டேஸ்னு வைங்களேன், அந்த 10 டேஸுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பிளான் போடுறோம். அந்த உங்களுக்கு எந்த மாதம் வர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஒவ்வொரு மாதமும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒவ்வொரு மாதமும் எவ்ரி மந்த், அதாவது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, செப்டம்பர், அக்டோபர், இதில் வந்து லாஸ்ட் 10 டேஸில் நம்ம இந்த பேக்கேஜ் பண்ணுறோம். இது வந்து நான் வருவேனா உங்கள் கூட அப்படின்னாச்சுன்னா, ஒரு 10 பீப்புளுக்கு மேலே வந்தால் கண்டிப்பாக நான் வருவேன். ஸோ இந்த ஒரு டீம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள்
கண்டிப்பாக வந்து நல்லபடியான ஒரு பிளான் இருக்குது. 8 நாள் டீமும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கேஜில் 2-3 விஷயங்கள் இன்க்ளூடடாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, நீங்கள் அங்கே போய் பைக்கை உங்களுக்கு பைக் ரெண்ட் எடுத்து கொடுத்துருவேன். அந்த பைக்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஓட்டலாம். உங்களுக்கு ரைடிங் கியர்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருவேன். உங்களுக்கு பேக்கப் வெஹிக்கிள் அது எல்லாமே வந்துடும். ஸோ ஓகே, அது ஒன்று. அப்புறம் சில பேர் ஃபேமிலியாக வருவீங்க. இது பேச்சுலரோ இல்லைனா ஃப்ரெண்ட்ஸாக வர்றது ஒரு பக்கம், அப்புறம் ஃபேமிலியாக வர்றது ஒரு பக்கம். ஃபேமிலியாக வர்றவங்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜைலோ காரு இல்லைனா டெம்போ ட்ராவலர் இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதனால் அந்த ஒரு ஃபியரும் வேண்டாம். நீங்கள் எல்லா கம்ப்ளீட்டு லடாக்கே சுற்றி பார்த்துடலாம். ஸோ அந்த எல்லா ஒரு டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறோம். ஃபேமிலி ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸு ப்ளஸ் நீங்கள் சோலோ வந்தாலும் உங்களை குரூப் டூரில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 பேட்ச் நான் வந்து போட போகிறேன் இந்த இந்த வருஷத்தில் 5 பேட்ச் பக்கத்தில் இருக்குது. ஸோ எந்த பேட்சில் உங்களுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒருவேளை நீங்கள் ஆகஸ்ட்லேயுமே என் கூட வந்து ஜாயின் பண்ணணுன்னாலும் நீங்கள் இப்போ ரோட்டில் வரலாம், எனக்கு டைம் இல்லை ப்ரோ, நான் இங்கேருந்து ஃப்ளைட் பண்ணி வந்துடுறேன், நான் உங்கள் கூட அங்கே சேர்ந்துடுறேன் அப்படின்னாலும் தாராளமாக வரலாம். ஆகஸ்ட்லேயும் இருக்குது. அப்போது உங்களுக்கு எல்லா மாதமே மந்த் எண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து சேர்கிற மாதிரி ஒரு பெரிய பேக்கேஜ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வருஷம் லடாக் ரைடை ரொம்ப சூப்பராக பண்ணிடலாம். அதே மாதிரி ஸ்ரீலங்கா ரைடுமே வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் KRF மூலமாக. அதுவும் உங்களுக்கு தெரியும். அந்த ரைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷிப்பு போகிறதுக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இடையில வந்து நம்ம நவம்பர் போட்டிருந்தேன், டிசம்பர் போட்டிருந்தேன், ஜனவரி ஒரு 2 பேர் போயிட்டு வந்தாங்க. ஃபெரி வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு யாராவது பேக்கேஜ் ஃபுல்லாக வரணும் அப்படின்னு நினச்சி ஒரு ஃபேமிலியாக 6 பேர் 7 பேர் 10 பேர் 20 பேர் வந்தாலும் சரி, உங்களுக்கு அது பேக்கேஜ் ரெடியாக இருக்குது. ஸோ அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனா அதில் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வருஷம் ஒரு அற்புதமான ஒரு ரைடு இருக்குது. கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வருஷம் நம்ம பண்ண போகிற ரைடில் வந்து பார்த்திங்கன்னா உம்லிங்லா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி மிக்லா அப்படிங்கிற ஒரு இன்னும் ஹையஸ்ட் இடம் ஒன்று இருக்குது. ஸோ அது இன்னுமே கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டுக்கு அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. அது கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு பெற்றுட்டுன்னு வைங்களேன், உம்லிங்லா விட ஹையஸ்ட் பிளேஸாக இருக்கும். 19,450 அடி ஹைட்டு. ஸோ அதுக்கு போகிறது சேலஞ்சிங்காக இருக்க போது இந்த வருஷம் ஃபஸ்ட் டைமாக ஒரு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிற குரூப் ரைடு நம்ம அதை பண்ண போகிறோம். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அதுக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஸ்பெஷல்ஸ் நிறையா இருக்குது. அதனால் அப்டேட்டு நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எவ்ரி மந்த் ஃபஸ்ட் வீக்கில் ஒரு அப்டேட் வீடியோ வரும். அந்த அப்டேட்டில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அது அந்த வீடியோ பார்த்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா பர்சனலாக நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி என்னுடைய அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். உங்களுடைய ஸ்லாட் எந்த ஸ்லாட்டில் வரணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அப்போது வரலாம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த லடாக் ரைடு வரணும்னு நினச்சிட்டு இருக்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற ஃபர்தரான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்பர்லையோ இல்லை லிங்க்லையோ போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? Bend like a willow, bend like a